ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாமா? இன்றைக்கி ஆடி மாதன்றதுனால அம்மா கூப்பிட்ருக்காங்க. அதனால் அம்மா வீட்டுக்கு நம்ம போயிட்டு பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? வீடு லாக் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம அம்மா வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு. வாங்க உள்ள போகலாம். சிக்கன் கிரேவி, சாப்பாடு ரெடியாக இருக்குது. அடுத்து மட்டன் குழம்பு வைக்கல. மட்டன் குழம்பு வச்சிங்களா? அடுத்து எதுவும் ஸ்நாக்ஸ் வச்சுருக்குறாங்க. இது சாப்பிட்டுட்டே உள்ள போகணும். இதான் ஆள், என் அம்மா வீட்டு ஆள். எங்கள் அண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆடி ஒன்று தேங்காய் சோடா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாப்பா தூங்கிட்டு பாப்பா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தூங்கிட்டான். இந்த தேங்காய் எடுத்து நம்ம இது எல்லாமே சுத்தமாக இப்படி பண்ண போகிறோம். ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வர்றதுக்குள்ள இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா அவங்க வந்து ஜாலியாக 3 பேருமே தேங்காய் சுடுவாங்க. அதுக்காக ப்ரிப்ரேஷன். ஓகே, இன்றைக்கி தேங்காய் சுட போகிறோம். என்னென்ன பொருள் தேவைன்னா, தேங்காய் மொத்தம் 3 வச்சுருக்கோம். 3 குட்டீஸ்க்கு மட்டும் இருந்தால் போதும், 3 வச்சுட்டோம். மஞ்சள், குங்குமம், இது எல்லாமே மிக்சிங்கு. ஏமா, இது எல்லாமே மிக்சிங்கு. இது வந்து அவுள் தனித்தனியாக, இது தனித்தனியாக இருக்குது. இதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் டேஸ்ட் வரும்னு. இது அவுள், வெல்லம், சிகப்பு அவுள், இதுவுமே வெல்லம். இதுதான் தேவையான பொருள். கட் பண்ணி வெல்லத்தை நல்லா விசிக்கணும். வெல்லத்தையும் காட்டு. நல்லா டப்பு டப்பு நசுக்கிக்கணும். நல்லா ஜாங்கிரி ஆக்கிட்டேன். 3த்துக்குமே கட் பண்ணிடணும். இது என்ன வரமாட்டேங்குது? இது என்ன உள்ள பூ இருக்குமா? இருக்க மாட்டேங்குது. இருந்தாலே இருக்கும். எல்லாமே நல்ல தேங்காய். கட் பண்ணி நல்லா உள்ளே விட்டு திருவி எடுத்துக்கணும். இப்படி போர் போடுற மாதிரி திருவ வேண்டியதாக இருக்குது. ஓகே, தண்ணி தெரியுது. நல்லா தண்ணி வந்து வெளியே வந்த பின்னாடி இந்த அவுள், வெல்லம் இது எல்லாமே உள்ளே போட்டு அப்புறம் தேங்காய் தண்ணி போட்டு நல்லா ஊற வைக்கணும். இப்போ இந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே அப்படியே இப்படி நசுக்கணும். கையில் இந்த சின்ன ஓட்டையில் இது எல்லாமே போடணும். நாங்கள் சின்ன வயசாக இருக்குள்ள, நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க.
இப்போ அந்த வேலையை நான் பண்ணுறேன். என் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ளே செஞ்சு வைக்கலான்னு செஞ்சு வச்சிட்ருக்கேன். போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து குத்தி குத்தி எங்க பாரிய வந்து புள்ளைய குடிக்குது. கொஞ்சம் அவனும் கொஞ்சம் கொடு. ஆளுக்கு அந்த டம்ளர் பார் பக்கமே இருக்குது. பக்கமே டம்ளர் இருக்குது. பொண்ணா நானே ஊற்றுறேன். சண்டை போடாத இருக்கணும். ஆ தேங்காய் சுட்டு முடிச்சாச்சு. ஃபைனல் ரிசல்ட் இது. சாமிக்கு படிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான்.